Good evening. Thank you. Thank you. Thank you. Please allow me to speak a few words in Tamil first. வணக்கம். சக சிங்கப்பூரர்கள் மற்றும் பொங்கோல் வாசிகள் இங்கு வந்ததற்கு நன்றி. மக்கள் செயல் கட்சி கடந்த பொதுத் தேர்தலில் இருந்து எப்படி செயல்பட்டிருக்கிறது? கடந்த பொதுத் தேர்தலில் 60 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்ற மக்கள் செயல் கட்சி இன்னும் சிறப்பாக செய்ய உறுதியளித்தது. அது உண்மையிலேயே சிறப்பாக செயல்பட்டதா? கடந்த பொதுத் தேர்தலில் சிங்கப்பூரர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் கண்டுள்ளதா? உங்களால் வெளிநாட்டவர்களிடம் இருந்து தேவையற்ற போட்டி இல்லாமல் வேலை பெற முடிந்ததா? உங்களுக்கு வேலை இருந்தாலும் கூட அது நிலையாக உள்ளதா? உங்களின் சம்பளம் உங்கள் குடும்பத்தை பராமரிக்கும் அளவுக்கு போதுமானதாக உள்ளதா? உங்களால் ஒரு HDB வீடு வாங்க முடிந்ததா? உங்களின் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்காமல் இருந்ததா? நீங்கள் தடை இல்லாமல் பஸ் அல்லது ரயில் பயணம் செய்ய முடிந்ததா? நீங்கள் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடிந்ததா? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? மக்கள் செயல் கட்சி நன்றாக செயல்பட்டிருந்தால் அந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் ஆம் என்றுதான் வந்திருக்க வேண்டும். ஆனால் பல சிங்கப்பூரர்களிடம் பேசினேன், பதில் இல்லை என்றே வந்தது. அரசாங்கம் பொருளியல் வளர்ச்சிக்கு முதலிடம் கொடுத்து மக்களின் தேவைகளை நிராகரித்து விட்டதா? ஆம். நமக்கு இன்னும் பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையா? ஆம். நான் 2011 பொது தேர்தலில் பேசிய விஷயத்தை மீண்டும் கூற விரும்புகிறேன். அதிகமான சிங்கப்பூரர்கள் வெளிநாட்டினரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிங்கப்பூரர்களை மனம் புரிந்த வெளிநாட்டினர் நிரந்தர வாசம், அதாவது PR, ஒர்க் பெர்மிட், லாங் டேர்ம் விசிட் பாஸ் ஆகியவை பெறுவதற்கு சிரமப்படுகிறார்கள். இந்த பிரச்சினை பற்றி எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களை குடிமக்கள் அணுகுகிறார்கள். ஆண்டுக்கு சுமார் 6000 வெளிநாட்டினர் தங்கள் சிங்கப்பூர் குடும்பங்களுடன் வாழ முடியாமல் போகிறது. ஏனெனில் இவர்களின் PR மற்றும் லாங் டேர்ம் விசிட் பாஸ் விண்ணப்பம் மறுக்கப்பட்டதே காரணம். இவர்களுக்கு நிரந்தரவாசம் அளித்தால் இவர்கள் சிங்கப்பூரில் நிரந்தரமாக நிம்மதியாக தங்கள் குடும்பங்களுடன் வாழலாம். சிங்கப்பூர் குடிமக்களின் எண்ணிக்கையை கூட்டவும் இது உதவும். இன்னும் சில பாட்டாளி கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அரசாங்கம் இன்னும் நன்றாக செயல்படும். ஆகவே லீலியனுக்கு வாக்களியுங்கள், பாட்டாளி கட்சிக்கு வாக்களியுங்கள். நன்றி. Good evening, voters and residents of Punggol and fellow Singaporeans. Thank you for coming to hear us. How well has the PAP done since the last general elections? At the last GE, the PAP got a historic low of only 60% of the votes. Soon after the elections, the PAP promised to do better. Have they really done better? Let me recollect. Have the lives of ordinary Singaporeans improved since the last GE? Are you able to get a job without intense competition from foreigners? Even if you have a job, is your job stable? Is it paying you enough to maintain your family? To keep up with inflation? Are you able to afford an HDB flat? Have your transport costs remained the same? Are you able to complete your bus or train journey without disruptions? Are you able to come home on time and spend quality time with your family? In short, are you happy? If the PAP has done a good job, then the answer to all those questions would be yes. But speaking with a good number of Singaporeans, I found that the answer to most of the questions
sadly was no. But I tell you, there are some questions to which the answer is a definite yes. Has the government given emphasis on economic growth and neglected its people's needs? Yes. Do we need more WP MPs in Parliament? So that the people's voice is stronger? Yes, you are right. Tonight let me speak on a topic I spoke on in G 2011. More and more Singaporeans are marrying foreign spouses. And many of them face difficulties in getting long-term visit passes, PR and work permits for their foreign spouses. Our MPs often get residents coming to them for help in this area at their Meet the People sessions. But we do not know how many Singaporeans are affected by this. We now know because of a question filed by Workers' Party MP Faisal Manap in Parliament. The answer is that between 2000 and 2010, the number of Singaporeans who applied for long-term visit passes and permanent residence for their foreign spouses each year averaged 12,100 and 8,700 respectively. Over the same period, an average of 10,300 and 4,600 foreign spouses of Singaporeans were granted long-term visit passes and PR respectively each year. This means that nearly 6,000 immigrants who want to be with their Singaporean families and want to make Singapore their home are prevented from doing so. Only a few days ago, a newspaper's headline said a foreign woman married to a Singaporean for 19 years with 5 children born here in Singapore is still unable to get PR, even after trying 5 times. I know many Singaporean men, well qualified and financially well off, with Singaporean children, but whose wives are not even PR. Is this a family-friendly policy? No. We need to know why so many applications are rejected each year and how this can be improved. Even though Singapore needs to cut down on our reliance on foreign workers, we must give our support to foreign spouses of Singaporeans so as to safeguard our family. After all, foreigner or not, these are the fathers and mothers of Singaporean children. Our manifesto for GE 2011 proposes that for the sake of the unity of the family and to encourage couples to have more children, all foreign spouses of Singaporeans should be issued with residential visas and be allowed to work locally. It is good that in April 2012, the government introduced the LTVP Plus scheme to help Singaporean families with foreign spouses. LTVP Plus holders have a longer period of residency and are eligible for healthcare and employment benefits, which is what our manifesto calls for. But this is only half the solution. Many foreign spouses on long-term visit passes and LTVP Plus have Singaporean children. If the spouse's long-term pass is not extended, then he or she has to leave Singapore. What will happen to the children then? If the long-term visa is regularly extended, wouldn't it be equivalent to permanent residence? Then why not give PR and grant the couples the sense of security to bring up good Singaporean children? The government keeps saying it wants to increase the citizen corps. It wants more Singaporean babies. They just announced more money for babies born since August last year to encourage Singaporeans to have more children. The government also announced the week's leave for new fathers. More protection against unfair dismissal of employed pregnant women will be implemented.
These are some of the measures that our MPs have been lobbying for. Is this enough to make couples have more children? Certainly not, but it is a good start. With more WP MPs in Parliament, we can certainly force the government to work harder for the people. One such person is Lee Li Lian. I have known Li Lian since 2006. She is a hard-working party member. As legislative assistant to MP Pritam Singh, she has seen the problems of residents of Eunos and knows the duties of an MP, and therefore has the necessary experience to help you. Word for Workers' Party. Word for the Hammer. And word for Lee Li Lian. Thank you.